ஹாய் காய்ஸ், தமிழக அரசு மின்சாரத்துறையிலேருந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்தில் இருந்தும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு அவங்க டிசைட் பண்ணுறது தான். சேல்ரி இந்த போஸ்டிங்கோடைய ஸ்டார்டிங் சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30,000 ரூபா. எண்டிங்கில் போகக்குள்ளே 1,20,000 ரூபா வரும். பிடிஎஃப்பில் பார்க்கலாம், அதுவே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்துட்டு நீங்கள் பிஇ, பிடெக் ஆர் டிப்ளமோ இன் சிவில் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போது அப்படின்னா டிசம்பர் மாதம் 10 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட் தான். நோ ஃபீஸ். ஓகேவா? ஃபார் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸுமே இது இல்லை. இந்த போஸ்ட் வந்துட்டு டோட்டலாக 50 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டிபிசின்னு சொல்லக்கூடிய வேலை. ஸோ அதனால் பர்மனெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப். ஸோ வந்துட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. இன்டர்வியூ, அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். என்ன பொசிஷன் அப்படின்னா ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கான பொசிஷன். ஸோ அந்த பொசிஷன் வந்துட்டு ரொம்பவே ஹை லெவல் பொசிஷன். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும்போது அது இன்னுமே வந்துட்டு பெருசாகவே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? என்டிபிசி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது என்ன நேம் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் தமிழில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அசிஸ்டண்ட் ஆஃபீஸர். ஓகேங்களா? என்ன டிபார்ட்மெண்ட் கீழேனா சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கீழே. எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்னால் 50 போஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாமா? குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. லைக் அதாவது ஃபுல் டைம் டிகிரியாக கேட்டிருக்காங்க. சப்போஸ் பார்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஃபுல் டைம் இன்ஜினியரிங். என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், ப்ரொடக்ஷன், கெமிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஜிபியை வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் 6 இருக்கணும். 6 or 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ, அதாவது நீங்கள் டிப்ளமோவும் முடிச்சிருக்கலாம். லைக் அட்வான்ஸ் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. ஓகேங்களா? இதில் எல்லாமே நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் மேக்ஸிமமாக உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 45 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், இந்த ரெக்ரூட்மெண்ட் எந்த கிரேடு படி எடுப்பாங்க அப்படின்னா E0 அப்படிங்கிற ஒரு கிரேடு. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான ஸ்டார்டிங் சேல்ரி எவ்வளோ அப்படின்னா 30,000. 30,000லேருந்துட்டு 1,20,000 வரைக்கும் சேல்ரி வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். யூஆர் அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 22, இடபிள்யூஎஸ்க்கு 5 வேக்கன்சி, ஓபிசிக்கு 14 வேக்கன்சி, எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 3, டோட்டலாக வந்துட்டு 50 போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, இன்ஜினியரிங் டிகிரி உடைய மார்க் ஷீட்ஸு, சிஜிபியோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சேஃப்டி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனோட மார்க் ஷீட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கரண்ட் இயரோடைய இன்கமும் அசட்டு சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போது இன்கம்ப்ளீட் டேட்டாவோ இல்லை இன்சஃபிஷியண்ட்டாக ஏதாச்சும் கொடுக்கல அப்படின்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு இந்த நோட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துடலாமா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்தியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ண குவாலிஃபிகேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கொடுத்த ஏஜில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனோட சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த கம்பெனிஸ் வந்துட்டு அதாவது இந்த கம்பெனிஸ்க்கு வந்துட்டு கேன்சல் பண்ணுறதுக்கோ ரெக்ரூட் பண்ணுறதுக்கோ வந்துட்டு உரிமை இருக்குது அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை. இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் கண்டினியூஷன் தான். ஓகேங்களா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னா 24/6 தான் வந்தது. என்னைக்கு க்ளோசிங் டேட் அப்படின்னா 10/12. ஓகேங்களா, அன்றைக்கி தான் வந்துட்டு க்ளோசிங் டேட். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் அந்த வீடியோ போடுறேன். இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் தென் அப்ளிகேஷனோடைய லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்துட்டு கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இமேஜ் வந்துட்டு ஷோ ஆகும். அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எந்த போஸ்டிங்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. நாம் இப்போது பார்த்த போஸ்டிங் என்னென்னா அசிஸ்டண்ட் ஆஃபீஸர். ஓகேங்களா, அண்டர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தான் நான் பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அப்ளை லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகின் அப்படின்னு ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதில் வந்துட்டு யூசர் ஐடி அண்டு இமெயில் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ வேலிடான யூசர் ஐடி அண்டு இமெயில் கொடுங்க. ஈகேன் கொடுத்து நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வேலிடாக அதாவது ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா இதில் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி போனீங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.